அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தொழில்துறை மின்நுகர்வோர் கூட்டமைப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழில் முனைவோர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து இந்த கூட்டமைப்பை துவங்கி கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக 8 கட்ட போராட்டங்களை நடத்தி எங்களுடைய குறைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கவனத்தை ஈர்க்கவும் கோரிக்கையை வலியுறுத்தியும் நடத்தி முடித்துள்ளோம். இதில் நாங்கள் கேட்ட 5 கோரிக்கைகளான பீக் ஹவர்ஸ் சார்ஜ் காலை 6 to 10, மாலை 6 to 10 8 மணி நேரம் கூடுதல் கட்டணமாக 15% வசூலிப்பதை டிஓடி மீட்டர் மாட்டும் வரை ரத்து செய்வதாக அறிவித்து கடந்த மாதம் முதல் கட்டணத்தை ரத்து செய்துள்ளனர். சோலார் ரூப்டாப், அதாவது எங்களோட தொழிற்சாலையின் மீது எங்களோட முதலீடு செய்து உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நெட்வொர்க் சார்ஜ் என்ற விதத்தில் ₹1.53 கட்டணத்தை வசூல் செய்து வந்ததை 50% ரத்து செய்துள்ளனர். கடந்த மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எங்களோட மற்றொரு பிரதான கோரிக்கையான டிமாண்ட் சார்ஜ் 430% உயர்த்தப்பட்ட டிமாண்ட் சார்ஜை ரத்து செய்ய கோரினோம். இதுவரை அது ரத்து செய்யவில்லை. முன்பு எங்களுக்கு மினிமம் சார்ஜ் என்ற பெயரில் வசூல் செய்து வந்தனர். அதாவது கிட்டத்தட்ட ₹40 ஒரு கிலோவாட்டுக்கு வாங்கினாங்கன்னா அதை நாங்கள் எந்த மாதத்தில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ போனது கழிச்சது போக மீதி இருக்க பணத்தை கட்டினா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் கட்டின முன்பணமாக கட்டக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாமே கழிஞ்சிட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நூதனமாக அதை ஃபிக்ஸ்டு சார்ஜுன்னு போட்டு ₹30 ஆரம்பித்தாங்க. அப்புறம் 35 பண்ணாங்க. இப்போ கடந்த 2022 பார்த்தீங்கன்னா 430% உயர்த்தி 150 பண்ணாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 153 மாற்றி கம்பெனி இயங்கினாலும் ₹17,200 கிட்டத்தட்ட ₹17,200 எங்கிட்ட வசூல் செய்கிற நிலைமை ஆச்சுங்க. கொரோனாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொழில்துறைகள் கடுமையான நெருக்கடியினால் பல்வேறு நிறுவனங்கள், அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தொழில்துறைகள் இருக்குங்க. நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயக்க முடியாமல் உற்பத்தி நாங்கள் குறைச்சிருக்கிறோம். சில கம்பெனிகள் உற்பத்தி செய்ய முடியாமல் நிறுத்தியிருக்காங்க. மொத்தமாக நிறுத்திக்க 6-7 மாதம் நிறுத்துகிற கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த நிறுவனங்கள் இப்போ இயக்காமல் இருந்தாலும் கூட ₹17,200 நாங்கள் கட்டணத்தை ரத்து செய்ய சொல்லி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கவனத்தில் கொண்டு வந்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு செவிசாய்க்காதனால நாங்கள் மனித சங்கிலி போராட்டம் கடந்த டிசம்பர் மாதமாக நடத்தி முடித்தோங்க. 27ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் நாங்கள் அந்தந்த மாவட்ட பிரதான சாலைகளில் இருந்து எங்களோட மனித சங்கிலி போராட்டம் நடத்திருந்தோம். சரி, இப்போது அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சுருவாங்க, எங்களுக்கு செய்கிறதா சொல்லி தான் மாநாடு வெளிநாட்டிலேருந்து முதலீடுகளை இருக்கவும் தமிழ்நாடு புதிய தொழில் முனைவோர்களை இருக்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதை மாநாட்டில் முடிஞ்ச முன்னாடி எங்களுக்கு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை. பட்ஜெட் கூட்டத்தொடர் வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கூட்டத்தொடரில் எங்களுக்கு இந்த அறிவிப்பு வருங்கிறத எதிர்பார்த்துருக்கோம். இது தொடர்பாக நாங்கள் வர திங்கட்கிழமை அன்னைக்கு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தொழில்துறை மின்னோர் கூட்டமைப்பு சார்பாக கடிதம் அனுப்புகிறோங்க. கடிதம் அனுப்பிட்டு நாங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் நேரில் சந்திக்கிறதா முடிவெடுத்துருக்குறோம். அந்த கூட்டத்தொடருக்கு பின்னாடி எங்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு அறிவிப்பு வருங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்புங்க. நன்றிங்க. அடுத்த கட்ட போராட்டங்கிறது படுத்திங்கன்னா